ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் சென்ட் பண்ணியிருந்தேன் ப்ராக்டிஸ்க்காக. அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின்ஸ்ல வந்து மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டும் மிக்சடா இருக்கு. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தின டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கான்செப்ட் புரியும், சில இது புரியாது. ஸோ அது கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கான்செப்டில் இருக்குன்னா, டைம் அண்ட் ஒர்க்கு. இதில் இஃப் ஏ கவ் gives 4 container full of milk in 4 days, then how many days 8 cows give 8 container of milk அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பசு. பட் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே ஒரு கரெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு பசுன்னு போட்டால் ஆன்சர் வராது. இதுல வந்து 4 பசுன்னு வரணும். ஓகேவா? இஃப் 4 கவுஸ் அப்படின்னு வரணும். அப்படி வந்தாதான் இதோட ஆன்சர் போட முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, 3 காலம்ஸாக பிரிக்கணும். கவுவோட கவுண்டிங் எத்தனை, அது எவ்வளோ கண்டெய்னர் மில்க் கொடுக்குது, அப்புறம் டேஸ், அப்போ அதோட கண்டெய்னருடைய அளவு, அதுதான் ஒர்க்கு, அது செய்கிற வேலை. ஓகே, இப்போ கவு வந்து 4 கவுஸ், டேஸ் வந்து 4 டேஸ் அண்ட் 4 கண்டெய்னர் ஆஃப் மில்க். 3 காலமாக பிரித்து அதோட வேல்யூஸை எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து செகண்ட் டேட்டாஸ் 8 கவுஸ், 8 கவுஸ், 8 கண்டெய்னர் மில்க்கு, 8 டேஸ். டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு 3 டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா 3 காலம்ஸாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி எது தெரியலையோ, அதாவது எது கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அந்த ஸ்டெப் தான் இல்லை இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக பெருக்கணும், இந்த இடத்துல மட்டும் கிராஸாக பெருக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 4 4 8. ஓகேவா? 4 × 4 × 8 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப், அதாவது இந்த ஆரோ, அதுக்கப்புறம் இந்த ஆரோ, இந்த ஆரோவில் 8x 4, 8 × x × 4. ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணால் ஒரு 8க்கு ஒரு 8 கேன்சல் ஆகிடும், ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 4. அப்போ இந்த கொஷனோட ஆன்சர் என்னென்னா 4. 4 டேஸில் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 5 years ago ஷிவானிஸ் மதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 times ஷிவானிஸ். ஷிவானியோட அம்மாவோட வயது அவளோட வயதை மாதிரி எத்தனை மடங்கு இருக்கு? 3 times, 3 மடங்கு இருக்கு. இது எப்போனா, இப்போ இல்லை, ப்ரெசண்டோட ஏஜ் கிடையாது, 5 yearsக்கு முன்னாடி. ஓகேவா? 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஷிவானியோட வயசு அவங்க அம்மா வயசு மாதிரி 2 மடங்கு தான் இருக்கு. ட்வைஸ் ஷிவானிஸ் ஏஜ். இப்போ ஷிவானிஸ் ஏஜ் அட் ப்ரெசன்ட், அப்போ ஷிவானியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம் ஏஜ் ப்ராப்ளம்ல வரும்போது இந்த இத்தனை டைம்ஸ் வந்ததுன்னா அதை வந்து ரேஷியோவில் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னன்னா 3 times அப்படின்னா 3:1 அப்படின்னு எடுக்கணும். 2 times அப்படின்னா ட்வைஸ்னா 2:1 எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் 3ங்கிறது தான் அவங்க அம்மாவோட ஏஜாக எடுத்துக்க போகிறோம், 1ங்கிறது தான் ஷிவானியோட ஏஜாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி எழுதுனேன்னா 3:1 ஃபர்ஸ்ட் ரேஷியோ. இது வந்து எப்போ அப்படின்னா 5 years ago. அதுக்கப்புறம் 2:1 செகண்ட் ரேஷியோ. இது வந்து 5 years hence, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, இந்த மாதிரி ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த சைடு இருக்கிற ரேஷியோ மதர்ஸ் ரேஷியோ, இது ஷிவானியோட ரேஷியோ. இப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுத போகிறோம்.
ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரேஷியோ வந்து என்ன எழுதணும்னா 3x by 1x. ஓகேயா? ப்ளஸ் இங்க என்ன போடணும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன வரும்? எத்தனை இயர்ஸ் போடணும்? ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லாம் எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை எல்லாருக்குமே. இந்த இடத்துல என்ன வரும்னு யாருக்கா தெரியுமா? 10 போடணும். 5 years ago 5 years hence வந்ததுன்னா நடுவில் 10 வருஷம் கேப் இருக்கும். ஒருத்தரோட வயசை 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து தான் 5 வருஷம் முன்னாடி. 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து தான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். புரியுதா? அப்போ ரெண்டுக்கும் நடுவில் 10 வருஷம் கேப் இருக்குன்னு அர்த்தம். அந்த 5ஐயும் ஆட் பண்ணி 10 போடணும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த 3x வந்து இதை வச்சு எழுதினேன், அதுக்கப்புறம் கீழே 1x வந்து இதை வச்சு எழுதினேன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினேன், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோ ரெண்டாவதா இருக்கிற ரேஷியோவை ஃப்ராக்ஷன்ல எழுதணும். அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 3x பிளஸ் 3xையும் 1ஐயும் பெருக்குனா 3x, அதுக்கப்புறம் 10 into 1 வந்து 10 ஈக்குவல் டு 2 into 1x வந்து 2x பிளஸ் 2 into 10 வந்து 20. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 3x இந்த 2x இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3x மைனஸ் 2x வரும். இந்த 10 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 20 மைனஸ் 10. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடைக்குது. இதை தான் நம்ம ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு வந்து யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்கன்னா ஷிவானியோட ஏஜ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம இந்த வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஷிவானியோட மதர் ஏஜுங்கிறது 3xன்னு எடுத்துக்கணும். ஷிவானியோட ஏஜ் 1x. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இதில் பெருக்குனா 1 into 10 10 ஷிவானியோட ஏஜ். பட் ஆன்சர் அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ நாம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரேஷியோ வந்து எப்போ உள்ள ரேஷியோ? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ இந்த 10 வயசுங்கிறது ஷிவானியோட வயசு தான், அது இப்போ உள்ள வயசு கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ ஷிவானியோட ப்ரெசன்ட் ஏஜ் வேணும்னா இந்த 10 கூட 5 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? 10 + 5 எவ்வளோ? 15. இப்போ அதுதான் ஷிவானியோடைய ப்ரெசன்ட் ஏஜ், தற்போதைய வயது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a cistern normally fills up 8 hours, but due to leakage in its base, it takes 2 extra hours to fill up. If the cistern is completely full, then how long will it take being emptied due to the leakage? ஒரு தண்ணீர் குழாய் 8 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புகிறது. ஆனால் அடிப்பகுதியில் உள்ள கசிவு காரணமாக அந்த தொட்டி நிரப்ப 2 மணி நேரங்கள் தாமதமாகிறது, அதாவது அதிகமாகிறது. எனில் முழுமையாக நிரம்பிய அந்த தொட்டி காலியாக எத்தனை மணி நேரங்கள் ஆகும்? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 பைப் இருக்குது. ஒன்று எம்டி ஆக்கிற பைப்பு, அது இந்த பாட்டம், அதாவது ஒரு டேங்கோட கீழே லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஃபில் பைப். ஃபில் பண்ணுற பைப்பு 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடும். ஆனால் இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கிறதுனால இங்கே தண்ணி சொட்டிகிட்டே இருக்கா. அப்போ ஃபில் ஆகுறதுக்கு 8 மணி நேரத்தை விட என்ன செய்யுது? கூட ஒரு 2 மணி நேரம் அதிகமாகுது. அப்படின்னா 10 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபில் பைப் இல்லாமல் இந்த தண்ணி ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஓப்பனில் இருந்தால் லீக்கேஜை மட்டும் விட்டுட்டோம்னா அந்த தண்ணி எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதாவது தொட்டியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? லீக்கேஜ் பைப் வந்தாலே ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? மைனஸ் தானே போடணும். அப்போ இங்கே என்ன வரும்? 10 × 8/10 - 8.
இப்போ 80/2 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 40 hours. ரிவைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருக்கிற எல்லாரும் ரிவைஸ் பண்ணுங்க. கிளாஸஸ் ரிவைஸ் பண்ணாதான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வரும். எங்கேயோ படிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எக்ஸாமே கிட்ட வரப்போகுது. இன்னமும் நிறைய யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம். எக்ஸாம் வந்து நவம்பர் 27ஆம் தேதின்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. சரியா? குரூப் டி எக்ஸாம், ரயில்வேல குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 27ஆம் தேதி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் வரல. வந்தால் தான் தெரியும். நாளைக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ஈவன் நம்பர்ஸ் இன் எ ரெகுலர் ஆர்டர் ஆர் சீக்வென்ஷியல் ஆர்டர் இஸ் 1 to 5 2. வாட் வில் பி த சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ்? இரண்டு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1 to 5 2. அந்த இரண்டு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்ல இருந்து, இல்லைன்னா ஈக்குவேஷன் வச்சு. ஓகேயா? பட் ஆப்ஷன் தான் ஈஸி. இப்போ 48 வந்து ரெண்டு நம்பரை நீங்க பிரிக்கணும். ஆனா அது ரெண்டுமே இரட்டைப்படையான எண்ணா இருக்கணும். அதே நேரத்துல அது கண்டினியூஸ் நம்பரா இருக்கணும். ஓகேவா? அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 48ல பாதி எடுங்க. எவ்வளோ? 24. அப்ப 24 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எது? 22 24 கூட்டினா 48 வருமா? வராது. 22 26 கூட்டினா 48 வருமா? 22 26 கூட்டினா வருமா? வரும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கண்டினியூஸ் நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. இப்போ 22க்கு அடுத்து அப்போ இங்கே என்ன போட்டிருக்கணும்? நம்ம 24 தானே போட்டிருக்கணும். அப்போ இந்த மாதிரி போட முடியல. ஸோ அது இல்லை. அடுத்தது 52. ரெண்டு ஈவன் நம்பராக பிரிக்கணும். 52ல பாதி 26. 26க்கு முந்தின நம்பர், அடுத்த நம்பர் அப்படி போட்டு பாருங்க. 26க்கு முந்தின நம்பர் இது 24. 26 கூட்டினா வராது. 22 24 கூட்டினா வராது. 26 28 கூட்டினா வராது. கரெக்டா? அதுக்கு அடுத்த நம்பர் போயிடலாமா? 50. 50 கூட்டுங்க. 24 26 வருதே. கண்டினியூஸ் நம்பர் தானே. கூட்டினா 50 வருதுல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதான்னு செக் பண்ணணும். அதாவது இதோட ஸ்கொயர்ஸை கூட்டினா 1252 வரணும். சரியா? 24 ஸ்கொயர் என்ன கரெக்டாக்குன்னு சொல்லுங்க. படிச்சிருப்பீங்கல்ல? 24 ஸ்கொயர் என்ன? வருது. கூட்டினா 1252 வருது. ஓகே, அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னதான் தான் இருக்கும்? 50. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின். 6 persons are standing in a circle. சர்க்கிள் வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி போடணும்? 6 persons அப்படின்னா இது ஆப்போசிட்டா வர மாதிரி வரைஞ்சுக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இதில் B is between D and C. முதல்ல நான் B எழுதுறேன்.
இங்க டி அண்ட் சி போடுறேன். ஒருவேளை அது தப்பா இருந்தா இங்க டி போட்டு என்ன பண்ணணும், இங்க சி மாத்தணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எஃப் இஸ் டு த ரைட் ஆஃப் டி, டியோட ரைட் சைட். அப்ப இதுதான், இந்த இடத்துல எஃப் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம யாரெல்லாம் போட வேண்டியது இருக்கு? அவ்வளவுதான், டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா கொஷினை வச்சுதான் ஏயோட கொஸ்டினே போட வேண்டியதா இருக்கு, அப்படிதானே? ஹூ வில் பி பிட்வீன் ஏ அண்ட் எஃப் அப்படி கேள்வி வந்ததுன்னா அப்ப ஏ இங்கதான் இருந்திருக்கணும் இல்லையா? இங்க இருந்தாதான் இந்த கொஸ்டின் இப்படி கேட்க முடியும். அப்ப ஏயோட கொஸ்டின் இதுவா தான் இருக்கணும். அப்ப இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒருத்தர் மிஸ் பண்றோம், யாரு? ஈய. அப்ப ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல யாரா தான் இருக்கணும்? இ. ஓகே, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. Southeast becomes north, east becomes northwest, then what will west become? இப்போ நம்ம டைரக்ஷன் மேப்ல இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இது வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு, இது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஸோ இது வந்து வடகிழக்கு, இது வந்து சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு, இந்த மேற்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது தென்மேற்கு, இது வந்து சவுத் வெஸ்ட். ஸோ இது ரெண்டுக்கும் நடக்கிறது வடமேற்கு, நார்த் வெஸ்ட். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் ஈஸ்ட் அப்படின்னா இந்த இடம், இந்த சவுத் ஈஸ்ட் வந்து நார்த்தா மாறுது அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் வர்றதுக்கு வந்து சர்க்கிளா பார்த்தோம்னா நம்ம இப்படியும் வரலாம், இப்படி கிளாக் வைஸாவும் இப்படி வந்தாலும் நார்த் வரும், ஆன்டி கிளாக் வைஸா வந்தாலும் நார்த் வரும். ஆனா எது நியர்பை அப்படின்னா இதுதான் நியர்பை. ஓகேயா? இப்போ சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் வர்றதுக்கு எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகுறோம் அப்படின்னு தெரியணும். இல்ல ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேப்பும் எவ்வளவு ஆங்கிள்னா 45 டிகிரி. சரியா? ஏன்னா ஒரு சர்க்கிளை 8 பங்கா பிரிச்சா ஒரு ஆங்கிள் வந்து 45 டிகிரி வரும். ஏன்னா ஒரு சர்க்கிள்னா எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து 45, இது 45, இது 45. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ வரும்? 135. இது வந்து சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் வர்றதுக்கு 135 டிகிரி என்ன டைரக்ஷன்ல வராங்க? ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? இப்ப இதே மாதிரி அதுக்கு அடுத்ததும் இருக்கான்னு பாருங்க. ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் வெஸ்ட். இங்க ஈஸ்ட் இருக்கா? ஈஸ்ட்ல இருந்து நார்த் வெஸ்ட்னா இங்க தானே. இப்ப இதுக்கும் அதே 135 டிகிரி வருது பாருங்க. 45, 45, 45 வருதா? அப்போ இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 145 டிகிரி 135 டிகிரி மூவ் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின். அதை தான் இன்டைரக்டா சொல்றாங்க. அப்ப வெஸ்ட் பிகம் அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து நம்ம 135 டிகிரி மூவ் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ்ல. இப்போ 45, 45, 45 எங்க வருவோம்? சவுத் ஈஸ்ட். அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? சவுத் ஈஸ்ட். இது முடிச்சுட்டு அது ஓகே. அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. A watch is showing 4:30. The minute hand is facing east, then which direction is the hour hand facing? ஒரு கடிகாரம் 4:30 மணியை காட்டுகிறது. நிமிடமுள் கிழக்கு திசையை குறித்தால் மணிமுள் எந்த திசையை குறிக்கும்? ஸோ இது வந்து கிளாக்கையும் டைரக்ஷன் மேப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு கொஷின் வருது. முதல்ல நான் வந்து கிளாக் வரைஞ்சுக்கிறேன். ஒரு கிளாக்ல வந்து ஹேண்ட் 2 ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட், பெரிய முள் சின்ன முள். இப்ப 4:30 மணின்னு சொல்லும்போது பெரிய முள் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கும், சின்ன முள் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கும்? 4:30 அப்படின்னா பெரிய முள் வந்து 6ல இருக்கும், சின்ன முள் எங்க இருக்கும்? 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கும். சரியா? இப்ப இதுதான் கிளாக் உடைய பொசிஷன் ஆக்சுவலா. இப்ப இதை டைரக்ஷன் மேப்போட கனெக்ட் பண்ண போறோம். இப்ப நான் வரைஞ்சதுதான் டைரக்ஷன் மேப். நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது என்னது? நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். இப்போ அவங்க ஒரு லைன் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. மினிட் ஹேண்ட் இஸ் ஃபேசிங் ஈஸ்ட், அதாவது நிமிட முள் கிழக்கு திசையை குறித்தால் அப்படின்னு இருக்கா. நிமிட முள்னா பெரிய முள்,
பெரிய முள் இருக்குதுன்னு அது வந்து 6ல நிக்குது. நம்பரா பார்த்தா கிளாக்ல 6ல நிக்குது, 6ல. ஓகேவா? அதே இது நம்ம டைரக்ஷன் மேப்ல அது என்ன டைரக்ஷன் சொல்றாங்க? ஈஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்பர் 6ன்னு போட போறேன். கிளாக்ல அப்படிதானே இருக்கு. பெரிய முள் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுதான் பெரிய முள்னு வச்சுக்கிறேன். இந்த பெரிய முள்ள என்ன நம்பர் போடுறேன்? 6. சரியா? இதுதான் வந்து மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் வந்து 6, அது ஈஸ்ட்ல இருக்குது. ஓகே, இப்ப கவனிங்க. இப்போ இது கிளாக்ல வந்து கிளாக் வைஸா அப்படியே பாருங்க. இது 6னா அப்ப இங்க ஒரு கிளாக்கா இமேஜின் பண்ணுங்க. இந்த கிளாக்ல இது 6னா இது என்னப்பா இருக்கும்? 6க்கு அடுத்தது 9 தானே வரும் கிளாக் வைஸ்ல. அப்ப இது 9. அதுக்கு அடுத்தது அப்ப இது வந்து 12. இது 3. ஓகே, இப்ப நமக்கு வந்து ஹவர் ஹேண்ட் எங்க இருக்கும் நம்ம சொல்றோம்? 4, 5க்கு நடுவுல. அப்ப இந்த மேப்ல 4, 5 அப்படிங்கிற நம்பர் எங்க தான் வந்தாகணும்? இங்க தானே வந்தாகணும். அப்படின்னா இந்த சின்ன முள்ங்கிறது கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கணும். அது என்ன டைரக்ஷனை குறிக்குது? நார்த் ஈஸ்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? நார்த் ஈஸ்ட். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்மலாம் வந்து ஈஸியா போடலாம். நமக்கு இது சொல்லி கொடுக்கணும்லாம் இல்லை, ஈஸியா போடலாம் பாருங்க. ஏபிசிடி 4 பேர் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. ஏ அண்ட் பி பார்ட்னர்ஸ். டி இஸ் ஃபேசிங் சவுத். இப்போ வந்து டைரக்ஷன் வச்சு தான் இந்த சம். இது நார்த்து. ஓகே, இப்போ வந்து டி இஸ் ஃபேசிங் நார்த். டி வந்து எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? நார்த். இந்த இடத்துல டி இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏ இஸ் ஃபேசிங் வெஸ்ட். ஏ வந்து இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பார்ட்னர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஏ கோட ஆப்போசிட் சைட்ல இங்க தான் யார் இருப்பா? பி. ஓகேயா? அப்ப இந்த இடத்துல யார் இருக்கணும்? மொத்தமே 4 பேர் தானேப்பா கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அப்ப சவுத்துல யார் இருக்கணும்? சி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? சி. தெற்கு திசை நோக்கி இருப்பவர் யாரா தான் இருக்கணும்? சி. புரியுதா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின். Neeraja ranks 17th in a class of 37 students. What is her position from the bottom? Total students வந்து 37. ஓகேவா? இப்போ இது வந்து 17th ரேங்க்ங்கிறது டாப்ல இருந்து 17. அப்ப பாட்டம்ல இருந்து இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் என்ன பண்ணணும்? 37 minus 17 plus 1. இதான் ஸ்டெப்பு. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 20 plus 1, 21 ஆன்சர். நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. 9th கொஸ்டின் ரேங்கிங் டெஸ்ட்ல வரும் இந்த கொஸ்டின். சரியா? இதுக்கு என்ன ஃபார்முலா பாக்குறீங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கணும். ரீசெண்டா ரேங்கிங் டெஸ்ட் ஒரு டாபிக் நடத்தினேன் தானே உங்களுக்கு புக்ல, அந்த ஸ்பைரல் புக்ல. அதுல ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு சொன்னேன்ல, அது என்ன சொன்னாங்க? அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதானே நம்ம படிக்கிறது வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஒரு டைம் படிக்கிறத திருப்பி கேட்டோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது இதுக்கு என்ன சொன்னா டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. இதுதான் அந்த ஃபார்முலா. இதுபடிதான் நம்ம இதை போட்டிருக்கோம். புரியுதா? ஓகே, அதுக்கு அடுத்தது பிளட் ரிலேஷன். இதுவும் நீங்க வந்து உங்களோட ஐக்யூ இருந்துச்சுன்னா ஈஸியா போடலாம். உங்க வீட்டுல ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா சொல்லுவீங்க அப்படின்னா இதை போடலாம். A person tells a lady. ஒருவர் ஒரு பெண்ணிடம் கூறுகிறார். யுவர் மதர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர். இதுக்கு டைரக்டாவே என்னன்னு சொல்லிடலாம்? யுவர் மதர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர். உங்களோட அம்மாவோட ஹஸ்பண்ட். அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம்னு கேக்குறேன். அப்பாவோட தங்கச்சி தானே. அம்மாவோட ஹஸ்பண்டோட தங்கச்சின்னா ஆன்டி. ஓகே, அப்பாவோட சிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்ட்னு அர்த்தம். ஓகேவா? எஸ் மை ஃபாதர் சிஸ்டர்.
உன்னுடைய தாயின் கணவருடைய சகோதரி, அதாவது உன்னுடைய அத்தை என்னுடைய அப்பாவுக்கு சகோதரி. அப்ப இது என்ன உறவு முறை வருது? What is the relationship of that lady to that person? நிறைய கேரக்டர். கசின் சிஸ்டரா சிஸ்டரா? சிஸ்டர், ஓன் சிஸ்டர். ஸோ இது வந்து சொல்றது யாருன்னா ஒரு லேடி சொல்றாங்க, ஓகேவா? சரி, பர்சன் சொல்றாங்க. யாருக்கிட்டனா ஒரு லேடி கிட்ட சொல்றாங்க, ஓகேவா? யுவர் மதர்ஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர், அதாவது யுவர்ஸ் ஆண்ட், அதாவது அப்பாவுடைய தங்கச்சி, ஓகேயா? அந்த ஆன்டியை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டில ஆன்ட்டுன்னு தான் வரும் நமக்கு. அதை என்னன்னு சொல்லுவோம்? பெட்டர்னலா மெட்டர்னலா? பேட்டர்னலா மெட்டர்னலா? அம்மா வழி சொந்தலாம் மேட்டர்னல், சரியா? தாய் வழி உறவுலாம் மேட்டர்னல். அப்பா வழி சொந்தலாம் பேட்டர்னல். இது வந்து பேட்டர்னல். ஓகே, இப்போ இந்த ஆண்ட் அப்படிங்கிறவங்க மை ஃபாதர் சிஸ்டர். அந்த பர்சன் இஸ் மைனா இந்த இடத்துல சொல்றவங்களை குறிக்கும். ஓகே, அந்த சொல்றவருடைய அப்பாவுக்கும் அவங்க தான் சிஸ்டரா. புரியுதா? அப்போ ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரே ரிலேஷன்ஷிப்ல தானே வராங்க. அப்ப அவங்க அந்த பர்சன் வந்து அந்த லேடியோடைய பிரதரா இருக்கணும், அந்த லேடி அந்த பர்சனுக்கு சிஸ்டரா இருக்கணும். கொஷின் என்ன? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தட் லேடி டு தட் பர்சன்? லேடி என்ன வேணும்னு கேக்குறாங்க, அப்ப என்ன வரும்? சிஸ்டர், ஓகேவா? சகோதரி. இந்த தமிழ்ல சொன்னா உன்னுடைய தாயின் கணவருடைய சகோதரினா உன்னுடைய அத்தை. உன்னுடைய அத்தை என்னுடைய அப்பாவுக்கு சகோதரி. அப்ப எனக்கும் அவங்க அத்தை தான். உனக்கும் அத்தை தான், எனக்கும் அத்தை தான். அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஆப்ஷன்ல கசின் இருந்தாலும் போடலாம், சிஸ்டர் இருந்தாலும் போடலாம், ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? சகோதரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11ல வந்து இந்த 9ல இருந்து தான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து +3 +2 +3 +2. அப்போ அடுத்து என்ன வரும்? +3. 19 +3. அப்போ ஆன்சர் என்ன? 22. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. அகெயின் ரேங்கிங் டெஸ்டோட சம்மு. ஒருத்தர் வந்து ஒரு ரோல 9th பர்சனாக இருக்காரு ஃப்ரம் போத் எண்டு. ரெண்டு சைடு இருந்து பார்த்தாலும் 9வது பிளேஸ்ல இருக்காரு. அப்படின்னா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு -1. லெஃப்ட்ல இருந்து பார்த்தாலும் 9, ரைட்ல இருந்து பார்த்தாலும் 9, அப்போ -1. 18 - 1 ஆன்சர் என்ன? 17. ஓகே, அதுக்கு அடுத்தது எக்ஸ் வந்து பிரதர் ஆஃப் ஒய்ஸ் சன். எக்ஸ் வந்து பிரதர் ஆஃப் ஒய்ஸ் சன். ஒய்யோட சன்னுக்கு பிரதர் தான் எக்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப். ஒய் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு சன் இருக்காரு, ஓகேவா? அவருடைய பிரதர், அந்த பிரதர் தான் யாரு? எக்ஸ். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்? சன். இவர் வந்து எஸ்ஸோட இந்த பர்சனுடைய அப்பானா அப்ப இவருக்கும் அப்பா யாரு தான்? ஒய் தானே. அப்ப இந்த பர்சன் வந்து என்னன்னு வரணும்? சன் வரணும். பிரதர் தானே இவரு, அப்ப இவர் வந்து சன், ஓகேவா? அடுத்தது கிளாக்கோட சம். ஒரு மணி நேரத்தை வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சம் இருந்து பாருங்க. when I reached the station I came to know I have reached half an hour before the train's departure. The train being 1.5 hours late arrived at 6:20. And what time did I reach the station? ரொம்ப சிம்பிளான சம். நல்லா கவனிச்சு ரீட் பண்ணா போடலாம். நான் ரயில்வே நிலையத்தை சென்றடைந்த பின்புதான் உணர்ந்தேன் நான் ரயில் வரவேண்டிய நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பே வந்துவிட்டேன். அன்று ரயிலானது வழக்கமான நேரத்தை விட 1.5 மணி நேரம் தாமதமாக வந்தது. ரயில் வந்த நேரம் 6:20 எனில் நான் ரயில்வே நிலையத்திற்கு வந்த நேரம் என்ன? 4.
இப்போ இது வந்து அப்படியே ரிவர்ஸா கால்குலேட் பண்ணிட்டே போகணும் சரியா? இப்போ ட்ரெயின் வந்த டைம் வந்து 6:20 தானே, அது எவ்வளோ நேரம் லேட்டா வந்திருக்கு? 1.5 மணி நேரம் லேட்டா வந்திருக்கு. அப்படின்னா ட்ரெயின் வர வேண்டிய டைம் என்னன்னு நமக்கு ரிவர்ஸா வரணும். பேக்ல வாங்க. இங்க இருந்து 1.5 மணி நேரம் பேக்னா எவ்வளோப்பா டைம்? ஒன் ஹவர்னா 5:20. அதுல இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்னா 4:50 கரெக்டா? இதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் மைனஸ் பண்ணா 4:50. ஓகே, இது வந்து ரயில் வர வேண்டிய டைம். ஓகேவா? இவர் வந்து ட்ரெயின் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் முன்னாடியே வந்துட்டாரு? ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டாரு. அப்ப இங்க இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடினா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ? 4:20. ஓகே, அப்ப அவர் வந்த டைம் என்ன? 4:20. கொஸ்டின் நம்பர் 15 வந்து கோடிங் டிகோடிங். இது நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு போட்டீங்களா? என்ன ஆன்சர் இருந்துச்சு? க்ரோஸ் கேரட் ரெட், இதுக்கான கோட் இது. அதுக்கப்புறம் கலர் பிரைட் க்ரோஸ், இதுக்கான கோட் இது. ரெட் ரோஸ், இதுக்கான கோட் இது. இதுல இருந்து ரெட்டுக்கான கோட் கேட்டிருக்காங்க. இப்ப ரெட் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு சரியா? சரி, ரெட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட கோடிங் இது. ஓகேயா? இதுலயும் அப்புறம் இந்த ரெட் இதுலயும் எந்த கோடு ரிப்பீட் ஆகுது சொல்லுங்க? இதுலயும் எந்த கோட் ரிப்பீட் ஆகுது? IMN அப்படிதானே? அப்ப ரெட்கான கோட் என்ன? IMN. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டாபிக். ஒரு நம்பரை 169ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 78 வருது. அதே நம்பரை 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க ஜஸ்ட் எதால டிவைட் பண்ண சொல்றாங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணி போட்டா போதும். இந்த நம்பர் நமக்கு தேவைப்படாது. ஸோ 78 இந்த எதால டிவைட் பண்ணுமோ அதில் டிவைட் பண்ணுங்க. 6 டைம்ஸ் போகும் எக்ஸாக்டா. ரிமைண்டரே வராது. அப்போ ஆன்சர் என்னன்னா 0. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஆவரேஜ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆவரேஜ் வந்து 3 நம்பரோட ஆவரேஜ் எடுத்தா 135 வருது. ஓகேவா? அப்ப அதோடைய டோட்டல் என்ன சொல்லுங்க? அந்த 3 நம்பரோட டோட்டல் என்ன? 135 இன்டூ 3. டோட்டலுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேட்டா, அப்படிதானே? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 405 வருது. ஓகேவா? இதுதான் அந்த 3 நம்பருடைய டோட்டல். அதுல 3 நம்பர்ல கிரேட்டஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் வந்து 118 கொடுத்துட்டாங்க. அப்ப நான் வந்து அந்த 3 நம்பரோட டோட்டல்ல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பரை முதல்ல மைனஸ் பண்ணிடுறேன். அப்படி மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 225 வருது. இதுதான் அப்ப என்ன எதை குறிக்குது? 2 நம்பர்ஸோட டோட்டல். கரெக்டா? 3 நம்பரோட டோட்டல்ல இருந்து ஒரு நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அப்ப மீதி இருக்கிறது 2 நம்பர்ஸோட டோட்டலா இருக்கும். அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த 2 நம்பரை கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. இது வந்து 2 நம்பரோட டோட்டல் தான். ஆனா இதை ரெண்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, செகண்ட் நம்பர் என்னன்னு பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது அந்த ரெண்டுலயும் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் என்ன வரணுமா? 25 வரணுமா? இதை வந்து ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து இங்க நான் போடுறது, இந்த இடத்துல 130 போடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இங்க 130 போட்டா இதுல இருந்து இதை கழிக்கும் போது டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இதை மைனஸ் பண்ணுங்களேன், என்ன வருதுன்னு சொல்லுங்க? 5. 22ல இருந்து 13 போட்டா 95. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 25 வருமா? வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஆப்ஷன் போலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன? 125. இப்போ ஒரு நம்பர் 125 இருந்தா இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 100. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? அப்ப கண்டிப்பா ஆன்சர் எதாதான் இருக்கும்? 125. புரியுதா? இந்த சம் புரியுதா எல்லாருக்கும்? புரியலன்னா சொல்லுங்க, டவுட் இருக்கா?
சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம அதை பண்ணி அவசரப்பட்டு போட்டோம். ஓகே, சாரி. இதுல வந்து ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது வந்து ஒன்னு 125, ஒன்னு 100. பட் எது கேட்டிருக்காங்க? அந்த ரெண்டு நம்பர்ல எது கேட்டிருக்காங்க? சிறிய எண். அப்ப இது ஒன்னு 125, இன்னொன்னு 100. அப்ப ஸ்மாலஸ்ட் வந்து கண்டிப்பா என்னதான் தான் இருக்கும்? 100 தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. 18 வந்து ஒரு ரேஷியோ ப்ரப்போர்ஷன் சம். ஒரு அலாய் இருக்கு, அதுல எதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குன்னா காப்பர் அண்ட் ஜிங்க். அது ரெண்டும் வந்து 100 கிராம்ஸ் இருக்கு. அதுல ஜிங்க் வந்து எவ்வளவு இருக்கு? 100 கிராம். இல்ல, 100 கிலோகிராம்ங்கிறது என்ன என்ன அளவு? ஜிங்கோட அளவா இல்ல ரெண்டும் சேர்ந்தா? ஒரு நிமிஷம். ஸோ ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது கட் ஆயிட்டு திருப்பி கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி லாகின் பண்ணிக்கோங்கப்பா. மொத்தமா 100. ஓகேயா?